Today we are going to see Standard 5th Science Term 2 Lesson 2 Water Part 5. Roman letter 5 Waterborne diseases. Illness caused by the microorganisms present in the untreated or contaminated water is called waterborne diseases. Illness அப்படிங்கிறது disease, untreated வாட்டர் அப்படிங்கிறது வேஸ்ட் வாட்டரை எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது அன்ட்ரீட்டட் வாட்டர். கண்டாமினேட்டட் வாட்டர் அப்படிங்கிறது அசுத்தமான வாட்டர். அதாவது அன்ட்ரீட்டட் ஆர் கண்டாமினேட்டட் வாட்டரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்டு வைரஸ்னால் ஸ்ப்ரெட் ஆகிறது தான் வாட்டர்பார்ன் டிசீசஸ். தேர் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் morbidity and mortality in all age groups, particularly among children under 5 years of age. இந்த waterborne diseases வந்து எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். பர்டிகுலராக 5 இயர்ஸுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள அஃபெக்ட் பண்ணணும். அண்ட் தென் டெத் வரலையும் கொண்டு போவோம். மோபிடிட்டி அப்படிங்கிறது நோய் உருவாகும். அடுத்தது வந்து மோடாலிட்டி அப்படிங்கிறது டெத் வரலையும் 5 இயர்ஸுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள கொண்டு போவோம். இட் இஸ் பிலீவ்டு தட் 80% ஆஃப் ஆல் டிசீசஸ் இன் த வேர்ல்ட் ஆர் காஸ்டு பை இன்ஆடிக்குவேட் சானிடேஷன் அண்ட் பொல்யூட்டட் வாட்டர். இன்ஆடிக்குவேட் சானிடேஷன் அப்படிங்கிறது தேவையான சுகாதாரம் இல்லாதனாலையும் வாட்டர் பொல்யூட் ஆனதுனாலையும் வேர்ல்டு ஃபுல்லாக 80% ஆஃப் டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணமாக அமையுது. பாவர்ட்டி, illiteracy, overcrowding and low health services are also directly or indirectly responsible for the prevalence of these diseases. Poverty அப்படிங்கிறது வறுமைனாலையும், அடுத்தது வந்து இல்லிட்ரஸி அப்படின்னா எஜுகேஷன் இல்லாதனாலையும், ஓவர் க்ரௌடிங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கனாலையும், நெக்ஸ்ட் வந்து லோ ஹெல்த் சர்வீசஸ் அப்படின்னா சுகாதார சேவை வந்து கம்மியாக இருக்கிறதுனாலையும், டைரெக்டாகவும் இன்டைரக்ட்லியாகவும் வந்து டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணமாக அமையுது. ப்ரெவலன்ஸ் அப்படின்னா பரவுது, ஸ்ப்ரெட் ஆகுது. டைப்ஸ் ஆஃப் வாட்டர்பார்ன் டிசீசஸ்: diarrhea, dysentery, typhoid and cholera are some of the common waterborne diseases. They are caused by microorganisms like bacteria and virus. காமனான வாட்டர்பார்ன் டிசீசஸ்லாம் என்னென்னா டயரியா, டிசென்ட்ரி, டைபாய்டு அண்டு காலரா. இந்த டிசீசஸ்லாம் எதனால் உருவாகுது அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்டு வைரஸ்னால தான் உருவாகுது. சம் ஆஃப் தெம் ஆர் ஸ்ப்ரெட் பை மாஸ்கிட்டோஸ். சம் டிசீசஸ் வந்து மாஸ்கிட்டோஸ்னால ஸ்ப்ரெட் ஆகுது. த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் த காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் அண்ட் த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபியூ வாட்டர்பார்ன் டிசீசஸ். காசிட்டிவ் அப்படின்னா எதனால் உருவாகுது அப்படிங்கிறதையும் அதனோட சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற டேபிளில் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நேம் ஆஃப் த வாட்டர்பார்ன் டிசீசஸ், காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ், சிம்டம்ஸ். ஃபஸ்ட்டு டயரியா அப்படிங்கிறது வயிற்றுப்போக்கு. காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாக்டீரியா அண்ட் பேராசைட்ஸ் அப்படிங்கிறது ஒட்டுண்ணி. சல்மோனெல்லா, ஷீகெல்லா அண்ட் ஈகோலி. சிம்டம்ஸ் என்ன? இன்டைஜஷன் அப்படிங்கிறது ஜீரணமாகாமல் இருக்கிறது. ஸ்வெட்டிங், வேர்வை நிறையா வர்றது. அப்டோமினல் பெயின், வயிறு வலி, அதாவது பெல்லி பட்டன் சுற்றி வந்து வலிக்கிறது. வாமிட்டிங். ஸ்டொமக் கிராம்ஸ் அப்படிங்கிறத வயிற்றில் சதை இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது. அடுத்தது டிசென்ட்ரின்னு ஷீகெல்லாசிஸ். பாக்டீரியா, ஷீகெல்லா. பிளட் இன் ஸ்டூல், அதாவது நம்ம மோஷன் போகும்போது அதில் வந்து பிளட் வர்றது. இன்டைஜஷன், வாமிட்டிங். டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது பாடியில் நீர் வற்றி போகிறது தான் டீஹைட்ரேஷன். ஃபீவர், வெயிட் லாஸ் ஏற்படும். அடுத்தது டைபாய்டு ஃபீவர், பாக்டீரியா, சல்மோனில்லா. சிம்டம்ஸ் வந்து ஹை ஃபீவர், ஹெட்ஏக், தலைவலி வரும். ஸ்டொமக் பெயின், மசில்ஸ் வீக்னஸ், வெயிட் லாஸ் வரும். அடுத்தது காலரா, பாக்டீரியா, விப்ரியோ காலரு.
செவர் டயரியா அப்படின்னா நிறையா கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும். வாமிட்டிங், டீஹைட்ரேஷன், அதான் பாடியில் வந்து நீர் வந்து வற்றி போகிறது. அடுத்தது வந்து என்னென்னா ஹெபாடைட்டிஸ் ஏ, வைரஸ் ஹெபாடைட்டிஸ், வாமிட்டிங், ஃபீவர், டார்க் யூரின், இச்சிங் அப்படின்னா பிச்சிக்கிறது, எல்லோ ஸ்கின் அண்ட் ஐஸ், நம்மளோட ஸ்கின் வந்து தோல் வந்து எல்லோ கலர்லேயும் ஐஸ் வந்து எல்லோ கலர்லேயும் தெரியும். லேக் ஆஃப் ஏப்பிடைட் அப்படின்னா பசி, லேக் ஆஃப் ஏப்பிடைட் அப்படிங்கிறது பசியின்மை வந்து ஏற்படும். நெக்ஸ்ட்டு ஹெபாடைட்டிஸ் இ, வைரஸ் ஹெபாடைட்டிஸ் இ, அதே சேம் லைக் வைரஸ் ஹெபாடைட்டிஸ் ஏவோடது தான். வாமிட்டிங், ஃபீவர், டார்க் யூரின், இச்சிங், எல்லோ ஸ்கின் அண்ட் ஐஸு, லேக் ஆஃப் ஏப்பிடைட். பாருங்கள், ஈகோலி, சல்மோனில்லா, ஷிகெல்லா அண்ட் விப்ரியோ காலரே. Do you know பாருங்க, people all over the world are mostly affected by diarrheal diseases. அதாவது diarrheal அப்படின்னா வயிற்றுப்போக்கு. 3 million people die worldwide every year due to these diseases. எவ்ரி இயருக்கும் வேர்ல்டு ஃபுல்லாகவே 3 million people வந்து இந்த diarrheal diseaseஆல் வந்து இறந்து போகிறாங்களாம். Prevention of waterborne diseases. Good personal hygiene should be practiced and basic sanitation should be improved. ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் ஹைஜீன், தன் சுத்தம் வந்து கரெக்டாக இருக்கணும், நம்மளை நாமே வந்து கரெக்டாக சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் பேசிக் சானிடேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதாவது வெளியே போயிட்டு வந்தால் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் டாய்லெட் போயிட்டு வந்தால் சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணணும், வெளியெலாம் டாய்லெட் போகக்கூடாது, ரெஸ்ட் ரூமில் தான் வந்து டாய்லெட் போகணும், அதுக்கப்புறமே வந்து இப்போலாம் வந்து மாஸ்க் போட்டு போகணும். ஸோ அது மாதிரி கரெக்டான பேசிக் சானிடேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். Chlorinated and boiled water should be used for drinking. குளோரின் கலந்த வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணணும், பாயில் பண்ண வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ட்ரிங்க் பாயில்டு ஆர் பாஸ்டரைஸ்டு மில்க், அதாவது பாயில் பண்ண மில்க் வந்து குடிக்கணும், அப்புறம் பதப்படுத்தப்பட்ட மில்கை வந்து நம்ம குடிக்கணும். டிஸ்போஸ் இன்ஃபெக்ஷஸ் வேஸ்ட் ப்ராப்பர்லி, அதாவது டிசீசஸ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய வேஸ்ட்டை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணணும். Letter 6, other diseases. Apart from the waterborne diseases mentioned above, there are many other diseases which are spread by vectors which breed in stagnant water in our surroundings. மேலே நம்ம வாட்டர்பார்ன் டிசீசஸ் பற்றி பார்த்தோமா, அதை தவிர பல டிசீசஸ் வந்து வெக்டார்ஸ் மூலம் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த வெக்டார்ஸ் நம்ம சுற்றி இருக்கிற தேங்கி நிற்கிற வாட்டரில் வந்து உற்பத்தி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏடிஸ் மொஸ்கிட்டோ ப்ரீட்ஸ் இன் ஸ்டாக்னன்ட் வாட்டர் அண்ட் இட் காசஸ் டெங்கு ஃபீவர். ஏடிஸ் மொஸ்கிட்டோஸ் வந்து தேங்கி இருக்கிற வாட்டரில் வந்து உற்பத்தி ஆகி டெங்கு ஃபீவரை வந்து உருவாக்குது. Similarly, pigs feed in the stagnant sewage water. The pigs infected by virus spread swine flu. Same like pigsum வந்து stagnant sewage water, கழிவு நீரில் தேங்கி இருக்கிற கழிவு நீரில் வந்து படுத்திருக்கும், அதுக்கப்புறம் அதையே வந்து ட்ரிங்க் பண்ணுறதுனால வைரஸால் வந்து பாதிக்கப்பட்டு ஸ்வைன் ஃப்ளூவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஒன் வந்து டெங்கு ஃபீவர் பற்றி பார்க்கலாம். டெங்கு இஸ் a viral disease spread by Aedes female mosquitoes that bite during daytime. டெங்கு அப்படிங்கிறது ஒரு வைரல் டிசீஸ். ஏடிஸ் ஃபீமேல் மாஸ்கிட்டோஸ் வந்து டே டைமில் நம்மளையா கடிக்கிறதுனால இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. தே ப்ரீட் இன் க்ளீன் ஸ்டாக்னன்ட் வாட்டர் ஃபவுண்ட் இன் கண்டெய்னர்ஸ் அண்ட் ஓல்டு டயர்ஸ். இப்போ ரெயின் வந்து பாத்திரத்துலேயோ இல்லை ஓல்டு டயர்ஸ்லேயோ வந்து தண்ணி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அதில் வந்து இந்த மாஸ்கிட்டோஸ் வந்து உற்பத்தி ஆகுது. Symptoms may include high fever, severe headache, muscle and joint pain and a characteristic skin rash. இதனோட சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஹை ஃபீவராக இருக்கும், ரொம்ப அதிக தலைவலியாக இருக்கும், மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் மூட்டு வலிகள்லாம் வந்து இருக்கும், அண்ட் தென் ஸ்கின்ல வந்து ரேஷ் தடுத்திருப்பாக எழுந்திருக்கும். ஸோ அதனோட சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு ஃபீவர் typically begin 3 to 14 days after infection. அதாவது டெங்கு ஃபீவரால் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரத்துக்கு அவங்க பாதிக்கப்பட்டதிலிருந்து 3 to 14 days வந்து 14 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து சிம்டம்ஸ் வந்து தெரிய வருமா.
டெஃபிஷியன்சி ஆஃப் பிளேட்லெட்ஸ் இன் பிளட்டில் இருக்கிற பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குமா. இன்டென்ஸ் ஸ்டொமக் பெயின் ரொம்ப அதிகப்படியான வயிறு வலி வந்து உருவாகுமா. ரெகுலர் வாமிட்டிங் வித் பிளட் அதாவது ஒரு கண்டினியூஸான வாமிட்டில் வந்து அதாவது பிளட் வாமிட் வந்து வர ஆரம்பிக்குமா. ப்ரிவென்ஷன் பார்க்கலாம். ஸ்ப்ரே த மொஸ்கிட்டோஸ் வித் ஆன்டி மொஸ்கிட்டோ ஸ்ப்ரே வீடு ஃபுல்லாகவே வந்து மொஸ்கிட்டோ வராமல் இருக்கிறதுக்காக ஆன்டி ஸ்ப்ரே வந்து அடிக்கணுமா. ட்ரை டு வேர் க்ளோத்ஸ் தட் கவர் ஸ்கின் ஏரியாஸ் ஸ்கின்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து க்ளோத்ஸ் வந்து வியர் பண்ணணுமா. க்ளோஸ் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் டியூரிங் இயர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து மொஸ்கிட்டோ வராத அளவுக்கு விண்டோஸும் டோர்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். டோன்ட் லீவ் ஸ்டாக்னன்ட் வாட்டர் எனிவேர் இன் அண்ட் அரவுண்ட் த ஹவுஸ் நம்மளை சுற்றியும் நம்ம வீட்டை சுற்றியுமே வந்து ஸ்டாக்னன்ட் வாட்டர் தேங்கி நிற்கிற தண்ணியை வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். ட்ரீட்மெண்ட் டெங்கு இஸ் காஸ்டு பை அ வைரஸ் அண்ட் ஸோ தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஆர் க்யூர். டெங்கு அப்படிங்கிறது ஒரு வைரஸால் உருவாகுது. ஸோ அதனால் இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டு எதுவுமே கிடையாது. A high fever and vomiting can dehydrate the body, so the person should drink clean water. ஹை ஃபீவர் அண்டு வாமிட்னால நம்ம பாடியில் இருக்கிற நீர் சத்து எல்லாம் கம்மியாகுது. ஸோ அதனால் அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக ஒரு க்ளீன் வாட்டரை வந்து ட்ரிங்க் பண்ணணும். லைக் பாயில் பண்ணி ட்ரிங்க் பண்ணணும், இல்லை பாட்டில் வாட்டரை ட்ரிங்க் பண்ணணும். Rehydration salts can help replace the fluids and minerals lost in the body. வாமிட்னால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் அண்டு மினரல்ஸ் வந்து லாஸ்ட் ஆகும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் வந்து நம்ம ட்ரிங்க் பண்ணும்போது அதை ரீப்ளேஸ் பண்ணுமா. நம்மளுக்கு வாமிட்டாக இருக்குது அப்படிங்கும் போது டாக்டர்கிட்ட போனால் கூட இந்த ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து ஒரு 2 பிஞ்ச் to 3 பிஞ்ச் வந்து போட்டு குடித்தா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல. ஸோ அதுதான். டேக்கிங் பெயின் கில்லர்ஸ் லைக் தைலனால் ஆர் பேராசிட்டமல் கேன் ஹெல்ப் டு ரெடியூஸ் ஃபீவர் அண்ட் ஈஸ் பெயின். அதாவது தைலனால் பேராசிட்டமல் வந்து பெயின் கில்லர்ஸ். ஸோ இதை எடுத்துக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கிற ஃபீவர் அண்ட் பெயின் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது டூ யூ நோ பாருங்கள். ஏடிஸ் மாஸ்கிட்டோஸ் ஆல்சோ transmit chikungunya and yellow fever. This can result in death if any treatment is not taken. அதாவது ஏடிஸ் மாஸ்கிட்டோஸ் வந்து சிக்கன்குனியா அண்ட் எல்லோ ஃபீவர் அப்படின்னா மஞ்சக்காமாலை இந்த டிசீசஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. இதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படின்னா டெத் இறப்பு கூட ஏற்படலாம். Next வந்து swine flu H1N1. Swine flu is a respiratory disease caused by influenza virus that infects the respiratory tracts of pigs and results in barking cough. ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிறது ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். இது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸால் வந்து உருவாகுது. இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் பிக்கோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து இன்ஃபெக்ட் ஆகி அதனால் காஃப் வந்து உருவாகும். இட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அந்த வைரஸ் வந்து ஹியூமனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. பீப்புள் ஹூ ஆர் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ்டு டு பிக்ஸ் அட் ரிஸ்க் ஆஃப் ஸ்வைன் ஃப்ளூ இன்ஃபெக்ஷன். யார் வந்து இப்போது பிக்கு வளர்த்துறாங்க, பிக்கு பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து ஸ்வைன் ஃப்ளூவால் பாதிக்கப்படுவாங்க. By keeping our surroundings free from sewage water, we can avoid exposure to pigs. ஸோ நம்மளை சுற்றி வந்து சிவேஜ் கழிவு நீர் வந்து இருந்துச்சுன்னா பிக்கு வரும். ஸோ அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம சுற்றி வந்து பிக்கு வராமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்வைன் ஃப்ளூ வராமல் நம்ம தடுக்கலாம். நேம் ஆஃப் த டிசீசஸ், காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ், சிம்டம்ஸ். டெங்கு ஃபீவர் வைரஸ் ஃப்ளேவி வைரஸால் தான் உருவாகுது. அதனோட சிம்டம்ஸ் ஹை ஃபீவர் ரொம்ப அதிக காய்ச்சல், சிவியர் ஹெட்டேக் ரொம்ப தலைவலி, மசில் அண்டு ஜாயின் பெயின் மூட்டு வலி, இதெல்லாம் வாமிட்டிங் வித் பிளட் அதாவது வாமிட் பண்ணும்போது பிளட்டோடு வரும். ஸோ அப்படி அண்ட் ஸ்டொமக் பெயின் ரொம்ப வயிறு வலி. ஸ்வைன் ஃப்ளூ H1N1 வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். இன்ஃபெக்ஷன் இன் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ் அதாவது சுவாச பாதையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது. டைஜஷன் ஆகாமல் அதாவது ஜீரணமாகாமல் இருக்கிறது. நாசில் செக்ரீஷன்ஸ் அதாவது மூக்கில் வந்து நீர் மாதிரி வடிகிறது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.